ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் வந்துட்டு 1 மீட்ரு, ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயும் மடிப்பு வந்து நம்ம பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து காமனான விஷயம்தான். இது வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக். இதில் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ஸோ இது வந்து பனாரஸ் பட்டு மாதிரி கிளாத் வந்துட்டு பனாரஸ் பட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சார்ட்டில் நம்மளோட அளவுகள்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம போட்டுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இவ்வளோதான் இதனோட மெத்தடே வந்துட்டு இவ்வளோதான். ஸோ ஆனால் இந்த அளவுகளை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்தது கைக்கு வந்து எடுத்துக்கலாம். கைக்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பீஸ் இருந்ததா, ஸோ அதனால் நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு சீம் அனல்ஸ் 1.5 இன்ச்சு போக மீதி இருக்கிறத நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இதுவும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2ஆக போட்டிருந்தேன். நீங்கள் வந்து 4ஆக மடித்து நீங்கள் அப்படியே வச்சும் போடலாம். நான் வந்து துணியை 2ஆக வச்சு அப்படியே போட்டதுனால அப்படியே மார்க் பண்ணேன். ஸோ நீங்கள் எப்பவும் போல் நம்ம கைக்கு வந்துட்டு 4ஆக மடித்து போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பர் வந்து நகராமல் இருக்கிற மாதிரி பின் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்பாகத்துக்கும் நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுகள் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ளவுஸில் அளவு எடுத்து நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அதே அளவுலேயே நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். இது வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்துட்டு அதே அளவுலேயே நீங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பேப்பர் என்ன அளவோ நீங்கள் என்ன அளவு எடுத்துருக்குறீங்களோ அதே அளவுலேயே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம பட்டிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு போட்டுக்கலாம். எல்லா பீஸுக்குமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கழுத்து பீஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் வந்துட்டு இது எப்படி வருமோ, நல்லா இருக்குமோ, மார்க்கிங்லாம் வந்துட்டு அளவெல்லாம் மாறுமா மாறாதா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன அளவு நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி வைக்கிறீங்களோ அதே அளவு தான் இருக்கும். பட்டிக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம வச்சுப்போம். இது வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு ஃபுல்லாகவே மாறாமல் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டு தான். சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே அளவுலேயே நீங்கள் வந்து மார்க் பண்ணி சார்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோ குயிக்காக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பேப்பர்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் தான் வந்துட்டு எந்தெந்த இடத்துல நாட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த நாட்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள் மாறுற மாதிரி இருக்கும். நாட்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ளவுஸை வந்துட்டு மெயின் துணியை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இதனோட அளவுகள் எல்லாத்தையுமே அதில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்த்துக்கணும். போட்டு பார்த்துட்டு துணியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்தோடனே வந்துட்டு பின்பாகம் முன்பாகம் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டிக்கு பத்தாமல் போகலாம். அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மெயின் துணி வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கூட நம்ம விட்டுக்கலாம். இல்லை எனக்கு நல்லாவே தைக்க தெரியும் அப்படின்ட்டுனா நீங்கள் துணியை விட வேண்டியதில்லை. அது என்ன எக்ஸாக்டாக என்ன அளவு இருக்கோ அதே அளவையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பொறுமையாக கட் பண்ணுங்க. துணி வந்துட்டு டிசைன்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம எந்த சைடில் போடணும் அப்படின்ட்டு ஒரு இருக்குது. அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ பொறுமையாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு எந்த பிசுறுமே வராது. இது வந்து பனாரஸ் பட்டு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிசுறு வர மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பொறுமையாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு
கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம துணியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். அதனால எவ்வளோ பொறுமையாக நீங்கள் வந்து கட்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம பொறுமையாக போட்டுட்டோம் அப்படின்ட்டுனா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது கூட கொஞ்சம் குயிக்காக பண்ணிக்கலாம். மெயினே வந்துட்டு கட்டிங் தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் எந்த பீஸுமே வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுறாதீங்க. ஸோ தைச்சு முடிக்கிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து எல்லா பீஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் நீங்கள் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சார்ட்டில் நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸில் தான். இந்த சார்ட் வந்து ப்ளவுஸும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் உங்களுக்கு என்ன அளவு வருதோ ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலம் வந்துட்டு இது வந்து ப்ளவுஸ் ஸ்டார் கழுத்தில் இருக்குது. உங்களுக்கு ரவுண்டு கழுத்து வேணும் அப்படின்னா 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பொதுவான அளவு தான். பேசிக்காக 2.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை நல்லா அகலமாக வேணும் அப்படிங்கும்போது கழுத்து அகலமாக இருக்கணும் அப்படின்னா 2.25 அளவுக்கு வச்சுக்கலாம். ஷோல்டரை வந்துட்டு நான் 3 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ இந்த சைடு அரேஞ்ச் அந்த சைடு அரேஞ்சு போகும்போது உங்களுக்கு 3 இன்ச் கரெக்டாக இருக்கும். இது வந்து சும்மா சிம்பிளான ஒரு ப்ளவுஸோட அளவு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்துட்டு நம்ம கழுத்தோட இறக்கம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டேப்பு வச்சு உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் வந்து எடுக்க முடியும்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன பார்க்கணும்னா அந்த முதுகில் சென்டர் பகுதியிலேருந்து நம்ம அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழுத்தோட இறக்கமும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்தது மேலே என்ன அளவு வச்சுருக்கோமோ அதே அளவு கழுத்தோட அகலம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு ரவுண்டு கழுத்து கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ரவுண்டுக்கு கர்வ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து கரெக்டாக அந்த கர்வில் வந்துட்டு முடியணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து அமையும். அடுத்தது வந்துட்டு நம்ம ஆம்கோல் எடுத்துக்கலாம். ஆம்கோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சிம்பிள் நேர கையோட ஜாயிண்ட்டும் பாடியோட ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்படி மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வரும் ஆம்கோலில். ஸோ அதிலிருந்து நீங்கள் தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். எப்பவுமே ஆம்கோலுக்கு எடுக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து வச்சோம் அப்படின்னா தையலுக்கும் சேர்த்து வந்துடும். இல்லை நீங்கள் ப்ளவுஸோட அளவை அப்படியே வச்சு நீங்கள் அதுக்கு மேலேயும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து தான் நம்ம வைக்கணும். அடுத்தது வந்துட்டு நம்ம மார்பு சுற்றளவு பார்க்க போகிறோம். பாடியோட அளவு. ஸோ இது வந்துட்டு செகண்ட் கொக்கியில் இருந்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ அந்த தையல் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் லைட்டாக ப்ளவுஸை மட்டும் நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்ம மார்க் பண்ணணும். அளவு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம தையலுக்கும் 1 இன்ச் சேர்த்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் மேலே என்ன அளவு இருக்கோ கீழேயும் அதே அளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோலில் வந்துட்டு நான் 1.25 இன்ச் அளவு வைக்கிறேன். ஸோ 1 இன்ச்சு வச்சா ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்கும். 1.25 இன்ச்சு வச்சுட்டு நம்ம ஆம்கோல் ஹைட் எவ்வளவோ அதில் 1/2 இன்ச் வந்துட்டு ஆஃப் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அதில் என்ன அளவோ அதில் பாதி அளவு எடுத்து நம்ம 3 டாட்மே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்துட்டு எல்லா அளவுகளுமே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ எடுத்தாலும் தெரியும். அப்படி நம்ம ப்ளவுஸில் போடும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம முன்பாகம் தான் பார்க்க போகிறோம். முன்பாகத்துக்கு பின்பாகத்தை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட இறக்கம் தான் நம்ம எடுக்கிறோம். முன்பாகத்தோட கழுத்தோட இறக்கம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு 6 இன்ச்சு தான் வைப்போம். 6 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் 6 இன்ச்சு மட்டும் வச்சுக்கிறேன். அதில் வந்து 2 கோடு போட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. அது வந்து பின்பாகத்தோட அளவை நம்ம வந்து அப்படியே சார்ட்டில் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா அந்த அளவு தான். அடுத்தது ஆம்கோலில் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம குடஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம ஓப்பன் சைடில் என்ன அளவு இருக்கோ அதிலிருந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு அதில் எத்தனை இன்ச்சு இருக்கோ 3.5 இன்ச்சு இருந்ததுன்னா 4.5 வச்சுக்கோங்க. 4 இருந்ததுன்னா 5 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்தது வந்துட்டு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையும் படியும்
ஜாயின் பண்ணுற ஒரு இடம், அடுத்தது பட்டியோட ஜாயின் பண்ணுறது. இது 2யுமே விட்டுட்டு அதில் என்ன அளவு இருக்கோ அதிலிருந்து ஒரு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்கு விடணும் இல்லையா, அதனால் ப்ளவுஸை வந்துட்டு நம்ம அளவெடுத்தும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைட் எடுத்துக்க போகிறோம். அந்த மெயின் டாட்டில் இருந்துட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்குங்களா அதில் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். அதில் இருந்துட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது டாட்டுக்கிட்ட உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன். 3 இன்ச்சு வச்சுட்டு அந்த ஓப்பன் சைடில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அடுத்தது டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துட்டு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவுக்கு நான் வச்சுக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ நீங்கள் சார்ட்டில் கட் பண்ணுறது கிடையாது. அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மெயின் துணியிலேயே கட் பண்ணுறோம் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அடுத்து நான் வந்து மெயின் டாட்டோட ஹைட் வந்துட்டு 2.5 வச்சுக்க போகிறேன். ஸோ 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க மார்க் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஸோ அடுத்தது ஓப்பன் சைடில் 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் டாட் வந்துட்டு ஒரு 3.5 to 4 வரைக்கும் வச்சுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம மார்க் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவு 1/4 இன்ச்சு கூட இல்லை 2 அளவு ஒரு 2 புள்ளி அளவுக்கு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போடும்போதே தெரியும். ஸோ தைக்கும் போதும் அந்த அளவுக்கு தான் நம்ம வைக்க போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு இதில் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் போட்டு நீங்கள் அளவுகள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு எடுத்து பார்க்கும்போது எந்த அளவு எதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான். பட்டிக்கு வந்துட்டு நீங்கள் கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பட்டி வந்து நீங்கள் இதையே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ துணியில் கட் பண்ணும்போது உங்களுக்கு அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். பட்டி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஒருத்தர் வந்து கர்வாக போடுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போதும் அதுவே நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சதுக்கப்புறம் அளவுகள்லாம் எழுதிக்கோங்க. அளவுகள் ஃபுல்லாகவே எழுதி வச்சுக்க போகிறேன். எழுதி வச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ஹைட்டு சைடு கழுத்தோட அகலம் ஷோல்ட்ரு ஓப்பனு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கையோட அளவுகள் தான். கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கை எப்படி இருக்கோ அப்படியே அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் தையல் எங்கே இருக்கோ எக்ஸாக்டாக அந்த தையலில் ஒரு மார்க்கும் அதுக்கு அடுத்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். சூப்பராக குயிக்காக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ கீழே கை குடஞ்சி கட் பண்ணுறது மட்டும் வந்துட்டு நம்ம தைக்கும் போது நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு தனியாகவே சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. கையோட நீளம் அகலம்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறீங்களோ அதே அளவு தான் இருக்கும். இதில் வந்துட்டு நடுக்கை உயரம்னு சொல்லிட்டு ஒரு அளவு எடுக்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 2மே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் அந்த மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் அளவுக்கு ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டதுக்கப்புறம் இதனோட அளவுகளில் நம்ம வந்து எழுதிக்கலாம். கையோட நீளம் கையோட அகலம்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த நடுக்கை உயரம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கை வந்துட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளவோ அதிலிருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. நான் பாருங்க எங்கே நான் கோடு போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் 3 இன்ச்சு இறக்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த தையல் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ அந்த அளவு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.